ஒத்து போகிற ஒரு பெண்ணை கண்ட பின்னர் முறைப்படி உன்னுடைய பெற்றோரிடத்தில் போய், இந்த பெண் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவள் என்று சொல். அவர்களும் இணைந்து அங்கே போய் காரியங்களை செய்யட்டும், அதுவரை பொறுத்திரு. என் பிள்ளையின் இடத்துல நான் சொன்னேன், என் பிள்ளைக்கு சொன்னதை உங்களுக்கும் பிள்ளையினாக நினைத்து சொல்கிறேன். How to choose your life partner என்று சொன்னேன். நன்றாய் கவனிங்கள். என் பிள்ளையிடத்தில், என் பிள்ளைக்கு வாலிப பிள்ளைகளை வைத்திருக்கிறேன். என் வாலிப பிள்ளைக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் சொந்த பிள்ளையாக உங்களை நினைத்து சொல்கிறேன். எனக்கும் என்னை காட்டிலும் திருமணமான பிள்ளைகள் உண்டு, திருமணமாகாத 3 வாலிப பிள்ளைகள் உண்டு, திருமண வயதை அடைந்திருக்கிற 3 பிள்ளைகள் உண்டு. அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றாய் கவனி. முதலாவது, யூ மே லைக் சம்படி. நீ உனக்கு ஒரு ஆளை பிடிக்கலாம், அது ஒரு பக்கம், அங்கே நின்று விடாதே. இரண்டாவது, உன் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்ட பின்னர், கவனி, உன் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்ட பின்னர் அவளுடைய வாழ்க்கையின் நோக்கமும் உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமும் இசைந்து தேவனுக்கென்று எதையாயிலும் சாதிக்கமா என்று பார். செகண்ட் ஸ்டெப். மூன்றாவது, உன்னுடைய பெற்றோரிடத்திலே போய் சொல். உன்னுடைய குடும்பமும் அந்த குடும்பமும் இசைந்து போவதற்கு தடைகள் இல்லாத காரியங்களை கண்டுபிடித்து அதுக்கு ஒத்துக்கொள்ளுமானால் நீ 3வது நிலைக்கு வருகிறாய். பட் தட்ஸ் நாட் த எண்ட். தட்ஸ் நாட் த எண்ட். அது முற்று பெறுவதற்கு 4வது நிலை. நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை இவளும் நிறைவேற்றுவாள் என்று நினைக்கிறாயே, நிறைவேற்றுவான் என்று நினைக்கிறாயே. அது என்னுடைய பெண் பிள்ளைக்கும் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், என் ஆண் பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். எனக்கு ஒரு மகளும் உண்டு, 22 வயதை தாண்டினவள். எனக்கு ஒரு மகனும் உண்டு, 2 மகன்கள் உண்டு, 25 நெருங்குகிறவர்கள். தயவாய் கவனியுங்கள். முதலாவது, உனக்கு பிடிக்கலாம், ஓகே ஓகே. இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமும் அவளுடைய நோக்கமும் ஒன்றாய் இசைந்து தேவனுக்கு சாதிக்க முடியுமா என்று கேள். மூன்றாவது, 2 குடும்பங்களும் இணைந்து போக முடியுமா? நாம் இந்தியாவில் இருக்கிறோம், சந்திரனில் இல்லை. ஆகையினாலே இங்க ஒரு சமுதாயம் இருக்கிறது, சபை இருக்கிறது, சாட்சி இருக்கிறது. எனக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, அம்மாவுக்கு ஒரு சாட்சி இருக்கிறது, எங்களுடைய வாழ்க்கைக்கு சாட்சி இருக்கிறது. சாட்சியையும் குடும்பத்தையும் இசைந்து போகிற இன்னொரு குடும்பம் அதோடு கூட இருக்குமா என்று பார். அதற்கு பின்னர் 4வது காரியமாக, அந்த ஆள், நீ விரும்புகிற ஆள் கிரைசிஸ் டைம்ல எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள் என்று யோசிப்பார். அல்லது ஏதோ ஒரு பெரிய நெருக்கம் வருகிறது, ஏதோ ஒரு குறைவு வருகிறது, ஏதோ ஒரு தோல்வி வருகிறது, அந்த நேரத்தில் அவர்கள் எப்படி இருப்பார் என்று பார். அதுதான் அவருடைய கேரக்டரை காண்பிக்க காரியம். பாடும் போதும், துதிக்கும் போதும், மற்ற காரியங்கள் நன்றாக இருக்கும் போதும், பணம் ஏராளமாக இருக்கும் போதும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவே காட்சியளிப்பார்கள். குறைவு வரும்போது, தோல்வி வரும்போது, ஒரு அடி வரும்போது, ஒரு பேச்சு வரும்போது அடுத்த நபர் எப்படி இருக்கிறார் என்று பார். Then you will see the character. Then try to pray. இவைகளை பார்த்த முன்பு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இதுதான் எனக்கு நீர் கொடுத்ததா என்று தேவ சித்தத்தை நிறைவேற்றுவாய். நல்ல ஒரு திருமணத்தை செய்வாய்.